ஆமா, நம்ம ஒர்க் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது இந்த மெட்டீரியல் ஃபுல்லா ஒர்க் வந்து மாடல் கிச்சனா பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. பட் என்னன்னா நிறைவாவும் இருக்கு. மெட்டீரியல் நல்லா ஒர்த்தான ஒரு மெட்டீரியல் போட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் முறையா வந்து வேற எங்கேயுமே இந்த ஈரோடு மாவட்டத்துல எங்கேயுமே இது பண்ண கிடையாது. முதல்ல நாங்க தான் எங்களுக்காக பண்ணி கொடுக்காக அவங்க வந்து டிராவல் எல்லாம் பார்க்காம எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. உங்களுக்கு மன நிறைவா இருந்துச்சு எல்லாமே? ரொம்ப 100% மன நிறைவா இருந்துச்சு. இன்னும் பெஸ்டா பண்ணுங்க. ஹாய், வெல்கம் டு நூர்ஸ் இன்டீரியர் ஒர்க். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்துல பவானி தாண்டி குதிரைக்கல் மேடுங்கிற ஏரியாவில் வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட். ஆக்சுவலாக எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 3 இண்டிவிஜுவல் வீடு நம்ம கண்டினியூவாக ஒரே கிளைண்ட்டோடுது ரெண்டல் பர்பஸ்க்காக கட்டின ஒரு 3 இண்டிவிஜுவல் வீடு, ஒன்று மட்டும் அவங்க ஓன் பர்பஸ் ஓடுது. அப்போ நம்ம டோட்டலாக வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் ஒர்க் வந்து நம்ம ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபுல் ஹோம் மீன்ஸ் எப்படின்னா, எது நெசசிட்டியோ தேவையோ அதை மட்டும் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். வாங்க டீட்டெயிலாக நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீட்டர் பாக்ஸ் கவரேஜ் நம்ம அவுட் சைடில் வந்து மீட்டர் பாக்ஸ் கவரேஜ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாமே டீக்வுட் கலரில் பாக்ஸ் மேக் பண்ணி அதே கலரில் டோரும் நம்ம பண்ணி உடன் பேக்ட்ராப் உள்ள மீட்டர் பாக்ஸ்க்கு வந்து நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்டர் கவரேஜ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அவுட்டர் கவரேஜ்மே உள்ளுக்குள்ள தட்டு மட்டும்தான் இல்லை, பாக்கி எல்லாமே 4+1 5 சைடு வந்து நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு செமி மாடுலர் கிச்சன் ஒர்க் வந்து இந்த சைட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 1500 ஸ்கொயர் ஃபீட் 3 வீடுன்னு சொல்லி நம்ம சொன்னோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் வீடு நம்ம பார்க்குறோம், நம்ம கிளைண்ட்டோட வீடை வந்து நம்ம பார்க்குறோம். அதை நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோங்கிறது இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம போடுற கட்லரி பேஸ்கெட்ஸு, பிளெயின் பிளேட்டு, எஸ்எஸ் பேஸ்கெட்டு, சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம போட்டிருக்கோம். கட்லரி, நெக்ஸ்ட்டு பிளெயின் ரேக்கு, நெக்ஸ்ட்டு பிளேட் ரேக்கு, எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் நம்ம கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேஜராக ப்ளூ நம்ம கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் எல்லாமே வந்து ஒயிட்ல நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து ஒரு சிங்கிள் டோர் ஒன்று ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு சிங்கிள் டோர் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டி ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம் இந்த சைட்டில். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க வந்து இந்த சிங்க் ஏரியா வந்து இப்படிதான் மேஜரா இப்படிதான் பெருசாக தான் பண்றாங்க. இந்த சிங்க் ஏரியா இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் இருக்கும். இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டோர் ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல சர்வீஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால நம்ம இதுக்கு மட்டும் வந்து ஜஸ்ட் அவுட்டர் ஃப்ரேம் கொடுத்து ஒரு டாப் ஓப்பனிங் டோர் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பாருங்க, டாப் ஓப்பனிங் டோர் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து நாளைக்கு சர்வீஸ்னாலும் ஜஸ்ட் நம்ம இதை வந்து அப்படியே ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணா இந்த டோரை வந்து தனியாக நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணி நம்ம டோரை நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சர்வீஸ் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே போல டைட் பண்ணிக்கலாம்.
இது பாக்குறதுக்கு உங்களுக்கு டோரோட லுக்கே இருக்காது, பிக்சர் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கார்னர் டோர், சிலிண்டர் கார்னர் உங்களுக்கு ஃபுல்லி ஓப்பனபிள் டோர் உங்களுக்கு. ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்பேஸ் ஆக்குபன்சி உங்களுக்கு 2-3 சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி டோர் இந்த அளவுக்கு திறக்காம ஃபுல்லி ஓப்பனபிள் டோர் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு ஏர் வென்டிலேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன் எஸ்எஸ்ல. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் கொடுத்து நடுவில் வந்து ஒரு ரேக் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. உள்ள ரேக்ஸ் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டா எல்லாமே எஸ்எஸ் இன்ஜஸ் தான். கிச்சன்னாலே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் ஆக்சசரிஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ரெகுலரா போடுற பிளாக் கலர் டிசைனர் ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல டபுள் டோர்ஸ் கொடுத்துருக்குறோம். இது வந்து ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து மேஷனரி ஒர்க் எதுவுமே கிடையாது. இந்த சைடு நல்லா பாருங்க, இதோட முடிஞ்சு நம்ம ஷீட் வச்சு உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து நம்ம கவர் பண்ணி மேஷனரி ஒர்க் ஃபுல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லி மாடலரா தெரியணும்னு சொல்லிட்டு இந்த சைடு லுக் வைஸ் பார்க்கும்போது ஃபுல்லி மாடலரா இருக்கும் உங்களுக்கு. இது ஆக்சுவலா வந்து செமி மாடலர் கிச்சன் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 டோர் கிராக்கரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஸ்பைஸ் ரேக் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் கீழே. இதுல இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பாக்ஸ் எல்லாமே இங்க வச்சுக்கலாம். உள்ள வந்து ஒரு செல்ஃப் நம்ம கொடுத்துருக்கோம், 2 ஆக்குபென்சி பண்ற மாதிரி. இதுவுமே எல்லாமே எஸ்எஸ் ஆக்சசரிஸ் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து ப்ளூ கலர்ல பாக்ஸ் பண்ணி ஒயிட் கலர்ல டோர் பண்ணியிருக்கோம். இது கூலிங் கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம், பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் அப்படியே லாஃப்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த சைடு எதுவுமே மேஷனரி ஒர்க்ஸ் கிடையாது உங்களுக்கு லாஃப்ட்ல. இது ஃபுல்லாமே நம்ம ஷீட்லயே வந்து உங்களுக்கு சைடு எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறோம். அது போக பாக்கி வந்து 8 டோர் வர மாதிரி லாஃப்ட் கொடுத்துருக்கோம், ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல, டியூவல் கலர் காம்பினேஷன்ல. ஃபுல்லாமே வந்து டோரோட ஹைட் பாத்தீங்கன்னா 3.5 feet வரும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டா எல்லா டோர்ஸுமே உங்களுக்கு ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாஷ் பேஷன் கவரேஜ் உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் ஹேண்ட் வாஷ் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து பாக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு டோர் கவரேஜ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே வாங்க ஹால் போகலாம். இப்போ நம்ம இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து எந்த விதமான பேனல் ஒர்க்ஸ் வந்து அவங்க விரும்பல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் டிவி யூனிட்ல, அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டால் யூனிட், அவ்வளோதான் ஒர்க் பண்ணியிருக்குங்க. அவங்க பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறங்காட்டி பேனலிங் ஒர்க் எதுவும் வேண்டாம். மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் கம்ப்ளீட்டாக அவங்க எப்படி டிசைனிங் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இப்போ இந்த ஃப்ளோட்டிங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6.5 feet வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டா டீக்வுட் கலர்ல வந்து நம்ம பாக்ஸ் மேக் பண்ணி ஒயிட் கலர்ல 2 கார்னர்ல உங்களுக்கு டோர்ஸும் சென்டர்ல ஒரு செட்டப் பாக்ஸ் இந்த ப்ரொவிஷனுக்காக ஒரு கிளாஸ் டோர் வந்து நம்ம சென்டர்ல நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு ஹைலைட்டிங்ஸ்க்காக பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். வித் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து பேக் சீட்டோட பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் உங்களுக்கு கம்ப்ளீட்டா பேக் சீட்டோட பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த டால் யூனிட்டுமே பாத்தீங்கன்னா 3 செல்ஃப் கொடுத்து 4 ஆக்குபென்சி ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். நம்ம இது டீக்வுட் அண்ட் செல்ஃப்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கோம். பேக்ல வந்து உங்களுக்கு பேக் சீட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஹாலில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைனிங் போகிற இடத்துல வந்து நம்ம ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாமே நம்ம ஷீட்ஸ்லேயே வால் ஃபுல்லாமே கவர் பண்ணி, இது வந்து ஆக்சுவலாக ஒரு 5 feet வந்து உங்களுக்கு வந்து 5 to 5.5 feet வந்து உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ். இதில் வந்து நம்ம ஃபுல்லாமே வெறும் டீக்வுட் கலர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஃபுல்லாமே இங்கே வந்து ரேக்ஸ், இப்போ இந்த பாட்டு, இந்த மாதிரி பாட்டு, பிளான்ட்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஃபுல்லாமே ஓப்பனிங் கொடுத்துருக்குறோம். ஒரு பர்கோலா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல்லாமே வால் ஃபுல்லாமே நம்ம ஷீட்டில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு ஃபுல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு பார்டர் கொடுத்து ஃப்ரேம் மாதிரி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், பில்லர் மாதிரி. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங்ஸ்க்காக பேனலிங் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா டபுள் சைடு ஆக்குபென்சி உங்களுக்கு இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஓப்பனிங் கொடுத்துருக்குறோம். இங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு பிளைன் ஓப்பன் டோர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து செல்ஃப் கவரேஜ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 2 டோர்ல உள்ள கடப்பாஸ் வச்சிருக்கிறாங்க. நம்ம டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல வந்து ஜஸ்ட் கவரேஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து அதே மாதிரி லாஃப்ட் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 பக்கம் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு டீக்வுட் கலரும்
இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷன் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் வந்து ஹைலைட்டிங்காக போட்டு இதை நம்ம கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் 2ல வந்து நம்ம சொன்ன மாதிரி சேம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து செல்ஃப் கவரேஜ் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். உள்ள கடப்பாஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது அவுட்புட் வந்து நீங்க பார்க்கும்போது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வார்ட்ரூஃப் கம் உங்களுக்கு டேபிளோட ஒரு அயனிங் டேபிளோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு டிராயரு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஓப்பன் டோர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட். இது லுக் வைஸ் உங்களுக்கு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா உங்களுக்கு எந்த விதமான மேஷனரி ஒர்க்கும் இல்லாம கம்ப்ளீட்டா உங்களுக்கு வார்ட்ரூஃப் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேஷனரி ஒர்க் உங்களுக்கு கடப்பாஸ் இருக்குது, செவுர் இருக்குது உங்களுக்கு. இது அதை நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கடப்பாசா இருந்தாலும் நம்மளால மேஷனரி ஒர்க்கே பண்ணாத மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நம்மளால வந்து கொண்டு வர முடியும். இன்னும் இதுல சின்ன சின்ன ஃபினிஷிங் ஒர்க்ஸ் இருக்குது. அது ஃபைனலா உங்களுக்கு நம்ம வீடியோல உங்களுக்கு நான் காணிக்கிறேன். இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு கடப்பாஸ் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு மேல ஃபுல்லாமே லாஃப்ட் கவரேஜ். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டேபிள் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்கு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க உங்களுக்கு நார்மலாவே. இப்போ நம்ம இது பாருங்க டேபிள் மேலதான் நான் உட்காருறேன். நம்ம எந்த விதமான மேஷனரி ஒர்க்கும் கிடையாது. யூபிவிசி உங்களுக்கு ஸ்ட்ராங் தான். ஒரு உட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்குமோ அதுல ஒரு 80% கேரண்டியா உங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்கும். நீங்க அடிச்சா மட்டும்தான் அது உடையும். உங்க கோபத்தை அதுல காணிச்சிங்கன்னா மட்டும்தான் உடையும். மற்றபடி யூபிவிசி வந்து யூசேஜ் மூலியமா எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல வந்து ஒரு டிராயர் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. கீழே வந்து ஒரு ஓப்பன் டோர் ஒன்று கொடுத்துருக்குறோம் சிங்கிள் டோரு. இது வந்து நம்ம ரைட்டிங் பர்பஸ் அயனிங் பர்பஸ் இங்கே ஒரு சேர் போட்டு நம்ம அழகா கால் வச்சு உங்களுக்கு உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு பர்பஸ் உள்ள மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்கும்போது எந்த விதமான மேஷனரி ஒர்க்கும் நம்ம பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் கடப்பாஸ் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து எந்த மேஷனரி ஒர்க்கும் பண்ணால் ஃபுல்லி உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ண மாதிரி நம்ம மெட்டீரியலே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பண்ண மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அவர் மூலியமா இது வந்து 3வது ரெஃபரன்ஸ். அவர் மூலியமா நம்மளுக்கு நம்ம கோவை மாவட்டத்துலேருந்து ஈரோடு மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் கிளைண்ட் ஒருத்தர் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணங்காட்டி வந்து இங்க வந்து நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் சைட். இது இன்னும் 2 சைட் பக்கத்துலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம இன்னும் 2 சைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவரோட ரெஃபரன்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிளைண்ட் இங்க வந்திருக்கிறாங்க, இந்த சைட்டோட கிளைண்ட். அவங்கள்ட்ட நம்ம கேட்போம் நம்ம ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்போம். அவங்க எதை பார்த்து நம்ம ஒர்க் இன்ட்ரெஸ்ட் ஆகி இதை பார்த்து யாரு முடியுமோ நம்மகிட்ட ஈரோடு நம்ம கோவை மாவட்டத்தில் எப்படி நம்ம பண்ணாங்கிறது அவங்க சொல்லுங்க. நாங்கள் கோயம்புத்தூர்ல எங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தோம். அதாவது நூறுன்னு சொல்லிட்டு இன்டீரியர் ஒர்க்கு யூபிவிசி இன்டீரியர் ஒர்க்கு வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஒர்க்கு எங்கே பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஷோரூமில் ஒரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஷோரூம்லேருந்து வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சூப்பராக இருக்குது, இது மாடல் கிச்சன் நல்லா இருக்குது. அதாவது 100ங்கிறது வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர்றது. ஆனால் வீடே பிரகாசமாயிடுச்சு. இந்த யூபிவிசி ஒர்க்கு பண்ணங்காட்டியும் வீடு வந்து டெக்கரேஷனே மாறிடுச்சு. அதாவது இங்கே ஃபுல்லாக இது வில்லேஜ் ஏரியா. இந்த வில்லேஜ் ஏரியாவில் ஃபஸ்ட்டு முதல் முறை நாங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி யூபிவிசியில் 100ங்கிற இன்டீரியர் ஒர்க்கு வந்து நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை விட பெஸ்ட்டாக வந்து இன்னும் பண்ணணும்னு எங்களுக்கு நான் வந்து நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணுறேன். அது எங்கள் வீட்டுக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு இப்போ ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஒன்று எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு என்னுடைய இன்னொரு சித்தி வீட்டுக்கு பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. குறைவான செலவில் மிக அழகான முறையில் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு தேவைப்பட்டுன்னா இதே மாதிரி அவங்களை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு உடனே அவங்களோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணால் உடனே வீட்டுக்கே வந்து எந்த இடத்துலையா இருந்தாலும் அவங்க வந்து உடனே வந்து உங்களுக்கு ஒர்க்கு பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்கு சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அதாவது யூபிவிசியே கிடையாது, ஒரிஜினல் வுட்டு மாதிரியே செமையாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த சைட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம கிளைண்ட்டும் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒர்க் எப்படி இருந்துச்சு, யார் மூலியமா வந்தாங்க, அவங்க ஸ்டைலில் எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா யூபிவிசியில் பண்ணணும், ஒரிஜினல் யூபிவிசியில் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.